ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை, நாளைய தினம் பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை. இந்த 2 பொருட்களை நிலைவாசல நீங்க தூவி விடுறதால பல ஜென்ம பாவங்கள் விலகி வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். அந்த 2 பொருட்கள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பங்குனி அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரி பொருட்களை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 12 தமிழ் மாதங்கள்ல கடைசி தமிழ் மாதமாக வரக்கூடியது பங்குனி. பங்குனி அப்படிங்கிறது புரட்டாசி மாதம் மாதிரியே இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, எக்கச்சக்கமான விரதங்களும் விசேஷ தினங்களும் வரக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். இறை பக்தர்களுக்கு புரட்டாசி மாதம் மாதிரி பங்குனி மாதமும் ஒரு வரப்பிரசாதம். முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம், பெருமாளுக்கு உகந்த ஸ்ரீராம நவமி, இது மாதிரி பல முக்கியமான விசேஷ தினங்கள் இந்த பங்குனி மாதத்துல வருது. அதே மாதிரி பங்குனி மாதத்துல நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள், இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? தமிழ் மாதங்கள்ல கடைசி மாதம் 12வது மாதமா வரக்கூடிய இந்த பங்குனி மாதத்துல நாம முழு நம்பிக்கையோட பக்தியோட இறைவனை வழிபடும் போது பங்குனி முடிந்து அடுத்ததா சித்திரை பிறக்குதுல்ல, புதிய தமிழ் வருடம். அந்த புதிய வருடம் நமக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வழிவகைய அதுக்கு முந்தையதாக வரக்கூடிய பங்குனி மாதத்துல பண்ணிருக்கக்கூடிய இந்த இறை வழிபாடு நமக்கு கை கொடுக்குமா? அதுதான் பங்குனி மாதத்துல வரக்கூடிய இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான முக்கியமான வழிமுறை. சரி, அமாவாசை அப்படிங்கிறதே பொதுவா எல்லா மாதங்கள்லயும் வரக்கூடியது தான். அதுல தமிழ் மாதங்கள்ல கடைசியா வரக்கூடிய பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை நமக்கு இந்த வருஷம் புதன்கிழமையில வந்திருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா புதன்கிழமை காலையில 8:29 தான் அமாவாசை பிறக்குது. அது மறுநாள் வியாழக்கிழமை காலையில 7:30 வரைக்கும் இருக்கு. அமாவாசைக்கு எப்பவும் போல உங்க பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறத நீங்க திட்டம் போட்டுக்கலாம். புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் யமகண்டம் காலையில 7:30 இருந்து 9 வரைக்கும் இருக்கு. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்கு. காலையில 10:30 11:30 இந்த 1 மணி நேரம் உங்க முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வதற்கான முக்கியமான நல்ல நேரம். அந்த நேரத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தா தாராளமாக கொடுக்கலாம். அதை விட்டீங்கன்னா மதியம் 1:30 மணிக்கு மேலதான் இலை போட்டு படையல் போடணும். அமாவாசைக்கான படையல் போடுறத 12:01 ராகு காலத்துல பண்ணிடாதீங்க. 1:30 மணிக்கு மேல தாராளமா பங்குனி அமாவாசைக்கான வழிபாடு செய்யலாம். காக்கைக்கு, பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1:30 மணிக்கு மேல நீங்க தாராளமா உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய பங்குனி அமாவாசை அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகள். பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மாலை நேரத்துல குறிப்பா ஒரு 6:30 மணிக்கு மேல வீட்டுல உங்களோட இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடும் மற்ற தெய்வங்கள் வழிபாடும், குறிப்பா பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நேரத்துல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி நீங்க பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாவே 2 பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் ஒரே 1 ஸ்பூன் பச்சரிசி. இந்த இடத்துல நாம ஏன் பச்சரிசி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும், சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல், அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய பச்சரிசி. எல்லோராலையும் நெல்லை உடனடியாக தயார் செய்ய முடியாது. ஆனா எல்லார் வீடுகள்லையும் அவங்க கைவசம் பச்சரிசி தயாரா இருக்கும். அதுக்காக தான் சந்திர பகவானுக்கு உகந்த பச்சரிசி எடுத்துக்கிறோம். காரணம், அமாவாசை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாள். அதனாலதான் அவருக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய பச்சரிசி. அடுத்ததா பச்சை பயிறு, புதன் பகவானுக்குரிய அற்புதமான ஒரு தானியம். நவகிரக ஸ்தலங்கள்ல திருவங்காட்டுக்குரிய தெய்வம் இந்த புதன் பகவான். திருவங்காடு கோவிலுக்கு போனீங்கன்னா அங்க என்ன தீபம் ஏற்ற சொல்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பா பச்சை பயிறு தீபத்தை 18 எண்ணிக்கையில ஏற்ற சொல்லுவாங்க. புதன் பகவான், அதாவது கிரக தோஷங்கள்ல புதன் கிரக தோஷம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, மறைமுகமா சில தாக்குதல்களை ஏற்படுத்தலாம். ஆனா புதன் பகவான் தோஷம் நமக்கு வாழ்க்கையில அறவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க பச்சை பயிறு தீபத்தை திருவங்காடு ஸ்தலத்துக்கு போய் ஏத்தலாம். அது மூலயமா ராஜயோக செல்வ செழிப்பை நமக்கு புதன் பகவான் கொடுப்பார். அதுதான் திருவங்காட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உகந்த இந்த பச்சை பயிருக்கு உகந்த மகிமை. 1 ஸ்பூன் பச்சை பயிறு எடுத்து வச்சுக்கோங்க.
இந்த 2 பொருட்களையும் நிலைவாசல்ல நீங்க வைக்கணும். அதை நேரடியா அப்படியே எடுத்துட்டு போயிட்டு வைக்கக்கூடாது. மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையை விளக்கேற்றி வச்சுட்டு எப்பவும் போல நீங்க வழிபாடு செஞ்சுக்கணும். அமாவாசைக்கான அந்த தீப தூப வழிபாடு, ஒருவேளை மாலை நேரத்துல நீங்க இறை வழிபாட்டுக்குன்னு ஏதாவது நைவேத்தியங்கள் செய்றீங்க, அமாவாசைக்குன்னு ஏதாவது பிரத்யேகமா பிரசாதம் செய்றீங்கன்னா அதெல்லாம் வச்சு படைச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 அகல் விளக்கு இல்லை 2 இலை கூட எடுத்துக்கலாம். அது உங்க விருப்பம்தான். அந்த 2 அகல் விளக்குலையும் இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி ஒரு அகல் விளக்குல ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசியையும் இன்னொரு அகல் விளக்குல ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை பயிரையும் வச்சுக்கணும். இந்த 2 பொருட்களையும் உங்களோட பூஜை அறையில வச்சுட்டு மனசார எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணணும். முதல்ல விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா பங்குனி அமாவாசை வந்திருக்கக்கூடிய இந்த தினம் நமக்கு புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை விநாயகர் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது. முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவங்க 2 பேரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சந்திர பகவானையும் புதன் பகவானையும் பிரார்த்தனை பண்ணணும். சந்திர பகவானை வணங்குறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? சந்திர பகவான் மனோகாரகன். வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்கிடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திர பகவான் தான். அதனால அவரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கணும். கணவன் மனைவி மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடியது, அதே மாதிரி உங்க குடும்பத்துக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இல்ல உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி பழையபடி உறவு நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்திர பகவானை வேண்டிக்கோங்க. புத்தி காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான், நீங்களோ உங்களுடைய கணவரோ மனைவியோ பார்க்கக்கூடிய வேலை, தொழில் இது எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதன் பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த எல்லா பொருட்களையும் பூஜையில் வச்சு வேண்டிட்டு இந்த எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்டோட நிலைவாசல், அதாவது தினமும் வீட்டோட நிலைவாசல தீபம் ஏற்றுவீங்கல்ல, அந்த இடத்துல இந்த 2 பொருட்களையும் அந்த அகல்விளக்கோட எடுத்துட்டு போயிட்டு வச்சிடணும். இதை புதன்கிழமை மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் எடுத்துட்டு போயிட்டு அந்த 2 பொருட்களையும் வைக்கணும். இரவு முழுக்க உங்களுக்கு அமாவாசை திதி இருக்கு. அப்ப புதன் பகவானுக்குரிய இந்த ஒரு பொருளும் சந்திர பகவானுக்குரிய ஒரு பொருளும் நிலைவாசல இருக்கும்போது அது எக்கச்சக்கமான மாற்றங்களை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு சேர்க்கும். மறுநாள், அதாவது வியாழக்கிழமை காலை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அதுல ஒருவேளை ஈ எறும்புகள் சாப்பிட்டிருந்ததுன்னா அது இன்னும் விசேஷம், அதை பத்தி கவலைப்பட வேணாம். அப்படி ஈ எறும்புகள் சாப்பிட்டிருந்தாலும் எக்கச்சக்கமான உயிரினங்களுக்கு, ஜீவன்களுக்கு பங்குனி அமாவாசை அன்னைக்கு வயிறார பசியாத்தன பலன் உங்களுக்கு சேரும். அதுக்கப்புறமா வியாழக்கிழமை அதிகாலை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அந்த 2 பொருட்களையும் உங்க வீட்டோட மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா கொடுத்துட்டு அந்த அகல்விளக்கு எடுத்து அப்புறப்படுத்திக்கோங்க. பங்குனி அமாவாசை அன்னைக்கு இதை செய்யறதால, அதுவும் நிலைவாசல பண்றதால எக்கச்சக்கமான மாற்றங்கள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.